2023 யாருக்காச்சும் போய் சாரி சொல்லணும்னாலும் தேங்க்ஸ் சொல்லணும்னாலும் உடனே போய் சொல்லிடுங்க. ஸோ அதோட சுமைகள் நீங்கள் இன்னும் தூக்கிட்டு தெரிய வேண்டாம். சாரி சொல்கிறதுனாலயோ தேங்க்ஸ் சொல்கிறதுனாலயோ நீங்கள் முக்தி அடைஞ்சிருங்க, உங்களோட ஞானத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிடுங்க, நீங்கள் புத்தர் ஆகிடுங்க அப்படின்றதுலாம் அர்த்தம் கிடையாது. ஏன்னா 2024 என்ன செய்ய காத்திருக்குன்னு தெரியலையே. நம்ம 2023 தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தால் 2024 அப்போ யார் தான் தூக்கி சுமக்கிறது? ஸோ பாடி கண்டிஷன் தாங்காது. ஸோ அதில் கழிச்சு கட்டிட்டு அங்கே நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை மட்டும் அப்படி லேர்ன் பண்ணிவிட்டு அதை நம்ம 2024 இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த தவறுகளை அங்கே செய்யக்கூடாது. எப்பவுமே நான் அடிக்கடி சொல்கிறது தான், முதல் தடவை செய்யும் போது தான் அது பிழை, அது சரி செஞ்சுக்கணும். 2வது முறை பண்ணால் அது கண்டிப்பாக தவறு, கண்டிப்பாக தப்பு, அதை நம்ம லைஃப்பில் பண்ணவே கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், எவ்வளவு நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் உங்கள் எமோஷனல் கண்ட்ரோலை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அழணுமா, சிரிக்கணுமா, சாப்பிடணுமா, தூங்கணுமா, இது எல்லாமே உங்கள் சம்மந்தப்பட்டமான விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஆகிட்டீங்கனாலே உங்களுடைய அடுத்தடுத்து வாழ்க்கையில் என்ன பண்ணணுன்ற ஒரு தெளிவு வந்துடும். நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். என்ன பண்ணாலும் யார் எந்த கேள்விகள் கேட்டாலும் அதுக்கான பதில் இங்கேருந்து யோசிச்சு சொல்லுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2023 என்னோடய விஷ், உங்களுடைய எமோஷ்னல் கண்ட்ரோல், உங்களுடைய டிசிஷன் உங்களுடைய ஓனாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அண்ட் உங்களை வேறு யாரும் கண்ட்ரோல் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். திஸ் இஸ் ஃப்ரம் யுவர் நிவேதிதா பழனி. டாடா பை பை, see you.